ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிலினியஸ் வ்ளாக்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எக் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதை ஒரு 1/2 hour நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது எக் கிரேவிக்கு தேவையான 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு, இவ்வளோ நான் எடுத்து வச்சுருக்கேன். நாலு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் 3 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் பட்டை, கல்பாசி, ஸ்டார் அனீஸ், கால் டீஸ்பூன் சோம்பு, இவ்வளோ சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா பொரிஞ்சதும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்ல கோல்டன் கலரில் வதங்கணும். இப்போது வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கோல்டன் கலரில் வரணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது இஞ்சி பூண்டு நான் தட்டி எடுத்திருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். இப்போ நல்லாவே பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி நல்லாவே மசிஞ்சு குக் ஆகணும். இப்போ தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, இவ்வளோ சேர்த்துருக்கேன். இப்போது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அந்த கிரேவி கொதிக்க விடுங்க. ஒரு 5 minutes நல்லா கொதிக்கணும். மசாலாவோட பச்சை வாசனை போகணும். இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லித்தலையும் கட் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு.
இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைகளை சேர்த்துடலாம். முட்டை சேர்த்த பிறகு நல்லா கிளறி விடக்கூடாது. அந்த மஞ்சக்கரு உடஞ்சி அதெல்லாம் மிக்ஸ் ஆயிரும். அதனால் மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லிக்கீரையை போட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சப்பாத்தியை போட்டு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். இப்போ சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக குக் ஆகிருக்கு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.